மச்சான் நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன் ஸ்ப்ளிட்டு. அந்த படத்தில் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டரை பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லேன். சரி. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றது ஜென்ரல் டேர்ம்ஸில் நம்ம சொல்கிறது. ஆக்சுவலாக அதுக்கு நேம் என்னென்னா டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். அதாவது நான் ஒரு பர்சனாக இல்லாமல் எனக்குள்ளேயே என்னை மீறி அதிகமாக நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கும். இப்போது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னா எனக்குள்ளேயே இன்னொரு பர்சனாலிட்டிக்கு வேற ஒரு ஐடென்டிட்டியே இருக்கும். எந்த அளவுக்கு அது தனித்துவமாக இருக்குன்னா அந்த ஐடென்டிட்டி, இப்போ ஒரு பர்சனுக்குள்ளே 4-5 ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க ஒருத்தருக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அண்ட் ஈவன் ஐ பவர், ஒருத்தருக்கு கிளாஸஸ் தேவைப்படலாம், இன்னொருத்தருக்கு கிளாஸஸ் தேவையே படாமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஹை பவரில் கிளாஸஸ் தேவைப்படலாம். ஸோ ஒருத்தருக்கும் ஃபிசிக்கலாகவும் சரி பயாலாஜிக்கலாகவும் சரி பர்சனாலிட்டி வைஸும் சரி வேறு ஐடென்டிட்டிஸ் இருக்கும். இதை தான் டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்னியன் படத்துலையுமே அதே கதை தான்ல? ஆமாம், அன்னியன் படத்துலையுமே அதே தான். பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக டிஸ்டிங்டிவாக 3 டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க. அம்பிக்கு பார்த்தீங்கன்னா நந்தினியை பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் கேட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கண்ணியமாக நடந்துக்கிற அளவுக்கு தான் பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க இந்த பக்கம்? பஸ் பாஸ் ரெனியூ பண்ண. ஓ, டாய்லெட்டுக்கு போறேளா? ஜஸ்ட் வெயிட். இதுவே ரெமோக்கு பார்த்தீங்கன்னா நந்தினியை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குனா அவன் காமாக போயிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ கரெக்டாக பண்ணிவிடுவான். வேறஸ் அன்னியன் பக்கம் போனோன்னா அவனுக்கு நந்தினியை சுத்தமாக பிடிக்காது. லஞ்சம் கொடுக்குறாங்க, இவங்க வந்து பிளாக் மணி வச்சுருக்காங்க, அவளை கொல்ற அளவுக்கு போவான். ஸோ 3 பேருக்குமே ப்ரிஃபரன்ஸ் லெவலில் பார்க்கும்போதே ஒருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருந்திருக்கு. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? மோஸ்ட்லி இந்த மாதிரி எனி சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் வரதுக்கு முக்கியமாக இருக்க ஒரு காரணம் தான் இந்த டிஸார்டர் வரதுக்கும் காரணம். சின்ன வயசில் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான ட்ராமா ஆர் அளவுக்கு அதிகமாக அவங்க மனசில் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த முடியாமல் போகிறதுனால தான் இது வரும். இதோட சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே நிறையா பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு விதமாக அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க. பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க எல்லாருமே ஒரே பர்சன் தான், ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு என்ன பண்ணுன்றது சம்டைம்ஸ் மறந்துடும். நான் நேற்று இங்கே தூங்கினேன், ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வேறு இடத்துல இருக்கேன், வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இந்த அவுட்ஃபிட்லாம் நான் வாங்கவே மாட்டேன், ஆனால் என் வீட்டில் இந்த அவுட்ஃபிட்லாம் இருக்குது, நான் இந்த பொருள்லாம் சாப்பிடவே மாட்டேன், என்னோடய ஃப்ரிட்ஜில் இந்த பொருள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வேறு ஏதோ ஒரு நபரோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அந்த பர்சனுக்கோ இல்லை அந்த பர்சனை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ வந்ததுன்னா இதெல்லாம் தான் டிஐடி டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம்.